கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள் கல்வியின் ஆழத்தையும் அதன் நேர்த்தி மற்றும் நிதானத்தையும் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் சமூக சேவையிலும் ஒரே நேரத்தில் பல துறைகளில் சிறந்து விளங்கும் ஒரு சிறந்த நபர் நம்முடன் இணைந்திருக்கிறார். மீனாட்சி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் ஹெட், மேலும் ஏஐ மற்றும் பிளாக் செயின் டெக்னாலஜி போன்ற முன்னேற்றத்திற்கான துறைகளில் தற்போது ஆய்வு குறித்த PhDயும் செய்து வருகிறார். ஒரு பன்முக திறமையாளரும் வழிகாட்டியுமான நம் டுடேஸ் கெஸ்ட் திரு அரவிந்த் கிருஷ்ணன் அவர்களை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இன்றைக்கு நீங்க பகிர போகும் ஏஐ குறித்த பல தகவல்கள் பெற்றோர்கள், மாணவர்கள், ஏன் ஆசிரியர்களுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புறோம் சார். வணக்கம். உங்களோட டிவி ஒலியின் ஓசை யூடியூப் சேனலுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். முதல் கேள்வியா என்ன கேட்க போறேன்னா, தமிழ்நாடு அரசினுடைய இந்த புதிய தொழில்நுட்ப கல்விக் கொள்கை அது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். அந்த கல்விக் கொள்கையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாடு கடந்த 50-60 ஆண்டுகளாக கல்வியில் நம்ம ஒரு முன்னோடியாக இருந்திருக்கோம் எப்பயுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலம் ஐயா காமராசர் காலத்துலேருந்து கல்விக்கு மிக மிக ஒரு ஒரு முன்னோடியான செயல்களை நம்ம செஞ்சுருக்கோம். மாணவர்கள் பள்ளிக்கு வரத்துக்காக சத்துணவுலேருந்து அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த வரைக்கும் நம்ம டெக்னாலஜியை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் ஈஸியாக படிக்கலாங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம அரசாங்கம் மாணவர்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு பல உதவிகளையும் பல முன்னெடுப்புகளையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கல்வியில் 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை பூத்துனது வரைக்கும் தமிழ்நாடு ஒரு ஸ்டெப் அஹெடாகவே தான் பயணிச்சிருக்காங்கன்றது என்னோட கருத்து. அருமையா சொன்னீங்க சார். அடுத்த கேள்வியா அரசு பள்ளிகள்ல ஏஐ மற்றும் இந்த கோடிங் பாடங்களை சேர்த்திருக்காங்க. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்னு? ஆமாம் மேடம். இப்போ இந்த 6 to 9 இந்த ஸ்கூல்ஸில் இந்த ஐஏஏ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, யார் பண்ணுறாங்கன்னா இந்த SCERTன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இவங்க தான் இந்த மாணவர்களுக்கு ஏஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்கூலில். இது மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதாவது மேக்ஸை அனிமேஷன் மூலமாக சொல்லிக் கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு மேக்ஸ் கான்செப்டை அனிமேஷன் மூலமாக சொல்லிக் கொடுக்குற கான்செப்டை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா PHET, அதாவது ஃபிசிக்ஸ் எஜுகேஷன் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ஆப்பையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தையுமே இனிஷியலாக 6th-லேருந்து 7th வரைக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸையும் அந்த ஃபிசிக்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் அதில் நல்ல ட்ரெயினப் ஆன உடனே இதுக்கு முன்னாடி ஸ்டாஃபுக்கு, அதாவது இந்த டீச்சிங் பண்ணுற ஸ்டாஃபுக்கு இது பற்றின ஒரு அவேர்னஸையும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி ட்ரைனிங்கும் இவங்க செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பைத்தான் கோடிங்கை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங் சொல்லக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு இந்த ஏஐயை, ரோபோவை ஹியூமன் பீயிங் மாதிரி ட்ரெயின் பண்ணுறது, திங்க் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு மெஷின் லேர்னிங்னு ஒரு படிப்பு இருக்குது. அதை மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஏஐயை பற்றி கம்ப்ளீட் நாலேஜை சொல்லி கொடுக்குறாங்க. ரோபோட்டிக்ஸ், ஒரு ரோபோ எப்படி செய்கிறது, ஒரு ட்ரோன் எப்படி செய்கிறது, அதை ஏஐயை ப்ரோக்ராமிங் அதில் புகுத்துறது, இது எல்லாமே இந்த ஏஐயில் சொல்லித்தராங்க மாணவர்களுக்கு. இதை யார் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டீல்ஸ்னு ஒரு டீம், டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட், அவங்க தான் மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. SCERT, அதில் டீல்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப், இது ஒரு இனிஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் 100 ஸ்கூலில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமை. இதில் 38,000 மாணவர்கள் இதில் பயனடைகிறாங்க. அருமையாக சொன்னீங்க சார். சார், அடுத்ததா இந்த மாதிரியான ஒரு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த கல்விக் கொள்கையை ஒரு புரட்சிகரமான மாற்றமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாம் மேடம், இது மிகவும் ஒரு புரட்சிகரமான மாற்றம் தான். இது ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 6வதுலேருந்து ஒரு மாணவருக்கு ஒரு டெக்னாலஜி, ஒரு ஏஐ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா அவருக்கு எவ்வளோ ஒரு ஒரு சிந்திப்பு, அதாவது அவங்க சிந்திக்கிற திறன் எவ்வளோ அதிகமாகும் அந்த டெக்னாலஜியில். அதாவது ஏஐயில் சின்ன வயசுலேருந்தே மாணவர்கள் ஆர்வமோடு படிக்கும்போது புதுசான கண்டுபிடிப்புகளை நம்ம
சாத்தியப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அது கற்றுக்கிற அந்த போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெரியவங்கள விட சின்ன பசங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஏஐல இன்னும் புதிய புதிய கண்டுபிடிக்கிறதுக்கும், புதுசான ஒரு மெக்கானிசத்தை இவங்களால மெஷின் லேர்னிங்கில் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கும், இன்னும் ஏஐ ரோபோட்ஸை ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுற அந்த வளர்ச்சியில் வந்து இவங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களையும் உலகத்தரம் வாய்ந்த அந்த டெக்னாலஜியை அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்குதுன்னு போது, அவங்க காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஒரு முன்னணி நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த கம்பிட்டன்ஸ் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து அரசாங்கம் வந்து இந்த வயசுலேயே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்ககிட்ட அடுத்ததா ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்டை வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து புரிஞ்சுக்க முடியுமா? எளிதில் அவங்களால கோப்பப் பண்ண முடியுமா சார்? இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள்ன்றது இதை பிரித்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தில் அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறாங்க. இந்த சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணதே பார்த்தீங்கன்னா 6 to 9 சொல்லியிருக்காங்க. இதில் 6 to 7 பார்த்தீங்கன்னா மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தேவையான அந்த நான் சொன்ன ஜியோ ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை அனிமேஷன் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ப்ரோக்ராமிங்க்கு தேவையான அந்த மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல எல்லாருக்குமே அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலேஜ் வந்து அந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்குனான அவங்க தயாராகிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க இப்போ பேசிக் ப்ரோக்ராமிங் பைத்தான்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பைத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த பைத்தானில் ஆரம்பிக்கும் போது, அதுவும் சீக்கிரமாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு டைம் இருக்குது, பழகிறதுக்கு டைம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் கான்செப்டை அவங்க ஆரம்பத்துலேருந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது அரசாங்கம் வந்து இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இதனால் மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க வெளியே வரும்போது 12th முடித்து வரும்போது அவங்க ஒரு ப்ரோக்ராமராக வர ஒரு வாய்ப்பு இருக்குது. காலேஜ் படிக்கும்போது சொந்தமாகவே அவங்க ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். இதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற அரசுக்கு ஒரு மாணவர் சார்பிலும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். அதாவது இப்போ வந்து கோடிங் கத்துக்கிறதுனால அந்த மாணவனுக்கு எந்த வகையிலலாம் அது பயன்பெறும், அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? கோடிங் கற்றுக்கிறது மூலமாக என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேயே அதாவது 6 to 9க்குள்ளே அவங்களால ப்ரோக்ராமிங் பண்ண முடிஞ்சதுன்னா, அவங்களால ப்ரோக்ராமிங்கோட அந்த பேசிக்ஸையும் அந்த ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா, அவங்களுக்கு காலேஜ் வரும்போது ரொம்ப பெரிய விஷயங்கள் நடக்கும். அது என்னென்னா, அவங்களுக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ப்ரோக்ராமிங் ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, எவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் பழக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ டெக்னிக்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அந்த ப்ரோக்ராமிங்கில், அப்படிங்கிறதுல தான் உங்களோட சேலரியும் அவங்களோட வளர்ச்சியும் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்குது. பல பேர் நினச்சிட்ருக்காங்க, ஜஸ்ட்டு நம்ம படிச்சிட்டோம், இன்ஜினியரிங் படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு இல்லை ஒரு 40 லட்சத்துக்கு ஒரு ஜாப் கிடச்சிரும், பெரிய முன்னணி நிறுவனங்களில் நம்ம வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். ஏன்னா அப்படி நம்மளுக்கு வேலையே கிடைக்காது. நம்மளுக்கு வேலை எப்படி கிடைக்கும்னா, நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துருக்கோம், எதில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட வேல்யூவை. அப்போ ப்ரோக்ராமிங் நீங்கள் எவ்வளோ இது வந்து தப்பு செஞ்சு கற்றுக்கிறது. ஸோ எவ்வளோ டைம் இருக்கோ நீங்கள் அந்த டைம் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங்கை அடித்து அதில் நிறைய தப்புகள் நடக்கும். அந்த தப்பெல்லாம் நீங்கள் ஓவர் கம்பெனி வரும்போது தான் அந்த ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்கில்டாக ஆவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ, அப்போ தான் உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரோக்ராமிங் படிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, நீங்கள் காலேஜுக்குள்ளே வரும்போது நீங்களே சொந்தமாக ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பில்டப் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது வேலை நீங்கள் தேடி போவேனா, வேலை உங்களுக்கு தேடி வரும். ஸோ ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் மாணவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.